ஹலோ ஃபார்மர்ஸ், நேம் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா, கவாத்து செஞ்சு விட்ட மல்லி செடி பூக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அண்ட் பூக்களோட அளவு எந்த மாதிரி வேறுபடும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மல்லிகை செடிகள் எல்லாமே கவாத்து செஞ்சதுலேருந்து சரியாக 20 நாட்களான மல்லிகை செடிகள். ஸோ இந்த மல்லிகை செடி எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், பெரும்பாலான கொப்புகள் இரட்டை இலைகளை காய்ச்சலிக்குது. அண்டு இதில் ஒரு பக்கவாட்டில் ஒரு பாதிக்கும் கம்மியான கொப்புகளில் மொட்டுகளும் எடுத்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மொட்டுகள் எடுத்துருக்கக்கூடிய கொப்புகள் எல்லாமே முதல் சுற்று பூக்கள் வரப்போகுது. ஸோ மீதமுள்ள எல்லா கொப்புகள்லேயும் இரட்டை இலைகள் வந்திருக்கிறதுக்கான காரணம், இந்த செடியை நம்ம கவாத்து செஞ்சு விடும்போது அன்சீசனல் ரெயின்ஃபால், அதாவது கோடை மழை பெய்ஞ்சதுனாலையும் அதிகமான தண்ணீர் மண்ணில் செடிக்கு கிடச்சதுனால பெரும்பாலான கொப்புகள் இரட்டை இலைகளை முடிவடைஞ்சிருச்சு. ஸோ இந்த முதல் சுற்று தாவர நிலை வளர்ச்சியில் மொட்டுகள் குறைந்த அளவில் எடுத்து வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது நம்ம செகண்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் ஆரம்பிக்க போது, நம்ம வீடியோவில் காட்டுற செடிகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், மொட்டுகள் எடுத்துக்கூடிய கொப்புகள் இல்லாத கொப்புகளில் புதிய கொப்புகள் முடிவடைந்த இரட்டை இலைகள்லேருந்து தோற்றுவிக்கும். ஸோ இது பொதுவாக வெயில் காலத்தை பொறுத்தவரை நம்ம கவாத்து செஞ்சு விட்டு 20ஆவது நாளுக்கு பிறகு மொட்டுகள் எல்லா கொப்புகள்லேயுமே வெளிவந்துடும். காரணம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால. ஆனால் இது நமக்கு அன்சீசனல் ரெயின்ஃபால் பெஞ்சதுனால முதல் சுற்று பூக்கள் குறைவாக வந்திருக்கு. ஸோ செகண்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் இனிஷியேட் ஆகிறது ஃபாஸ்ட்டாகவே ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான டைமில் தான் நம்மளோட மல்லிகை செடி எல்லாமே இப்போ இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் மொட்டுகள் எடுத்து வந்திருக்கு. அண்ட் இதே கொப்புகள் இருக்கக்கூடிய எல்லா இலை இடுக்குகளையுமே புதிய அரும்புகள் செகண்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜுக்கு உடனே இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும். காரணம் பூக்கள் ரொம்ப குறைவாக எடுத்துருக்கிறதுனால. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரும்பாலான கொப்புகள் மொட்டுகள் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, நீங்கள் கவாத்து செஞ்சு விடக்கூடிய மல்லிகை செடிகளுக்கு தண்ணி அதிகமாக கிடச்சிருந்துருக்கு வெயில் காலத்தில் பொறுத்தவரை அப்படின்னு அர்த்தம். அதாவது பொதுவாக நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட போல் மல்லிகை செடியை கவாத்து செஞ்ச பிறகு வெயில் காலத்தில் 20ஆவது நாளே எல்லா கொப்புகள்லேயுமே, அதாவது முதல் தாவர நிலை வளர்ச்சி நம்ம கவாத்து செஞ்சு விட்டு புதிதாக அரும்புகள் எடுத்து வளர்ந்த எல்லா கொப்புகள்லேயுமே மொட்டுகள் எடுத்துருக்கணும். அப்படி எடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி அதிகமாக இருக்குது, அப்படி இல்லைனா ஏதாவது ஃபெர்டிலைசர் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது அதிகமான நைட்ரஜன் சத்து கிடைக்கிது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அன்சீசனல் ரெயின்ஃபால்னால தான் மொட்டுகள் எடுக்கல. அண்ட் இதுக்கு ஃபர்தராக வரக்கூடிய செகண்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் அதிகமான மொட்டுகள் தோற்றுவிக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, முதல் சுற்று பூக்களையும் சேர்த்தே 2ஆம் சுற்று பூக்களில் கொண்டு வரும் கொப்புகள். ஸோ அதுக்கான டெமோ நம்ம வீடியோவில் ஷோ பண்ணுறோம். இந்த செடியை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செடி கவாத்து செஞ்சு விட்டு 40 நாட்களான மல்லிகை செடி. ஸோ இதில் 2ஆம் சுற்று பூக்கள் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதே அளவு தான் பூக்கள் முதல் சுற்று பூக்கள்லேயுமே இந்த செடியில் பூத்துச்சு. காரணம், நம்ம கவாத்து செஞ்சு விட்ட நேரம் மழை எதுவும் பெய்யாமல் அதிக வெப்பத்தால் அதிகமான கொப்புகள் தோற்றுவிச்சு எல்லா கொப்புகள்லேயுமே மொட்டுகள் எடுத்துருந்து. அண்ட் பூக்களோட அளவுன்னு பார்க்கும்போது, ஒரு செடிக்கு நீங்கள் கவாத்து செஞ்சு விட்டதுக்கு பிறகு முதல் சுற்று பூக்கள் அதிக அளவு பூத்துருந்துச்சாலோ இல்லைனா அதிக அளவு பூக்கலை அப்படின்னாலோ, 2ஆவது சுற்று பூவை பொறுத்தவரை பூக்கள் முதல் சுற்றுக்கு கம்பேர் பண்ணும்போது இரட்டிப்பாக பூக்கும். அதாவது கம்மியாக பூத்துருந்துச்சுன்னா இயல்பாக பூக்கக்கூடிய அளவுக்கு இரட்டிப்பாக பூக்கும். இதுவே ஆல்ரெடி இயல்பாக பூத்துருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு இரட்டிப்பாக பூக்கும். ஸோ இந்த 2ஆம் சுற்று பூஞ்சுற்று முடிந்ததுக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய 3ஆவது தாவர நிலை வளர்ச்சி, அதாவது கவாத்து செஞ்சுட்டதுக்கு பிறகு 3ஆவது பூக்கும் நிலைக்கு துளிர்க்கக்கூடிய 3ஆவது தாவர நிலை வளர்ச்சியில் பூக்களோட அளவுன்னு பார்க்கும்போது 2ஆவது சுற்றை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அதாவது 2ஆவது சுற்றில் ஒரு செடிக்கு தோராயமாக தினமும் ஒரு 30 பூ பறிச்சிருக்கீங்க இல்லை 40 பூ பறிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம சும்மா சராசரியாக சொல்கிறோம். ஸோ தேர்ட் ஃப்ளவரிங் ஸ்டேஜுக்கு தினமும் நீங்கள் 30க்கு பதிலாக 60 பூக்களோ இல்லைனா 40க்கு பதிலாக 80 பூக்களோ டபுளாக பறிப்பீங்க கம்பேர் டு செகண்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ். ஸோ இந்த பூக்களோட அளவு ஒவ்வொரு சுற்றுக்கும் அதிகரிக்க செடியோட கேனோப்பி, அதாவது செடியோட அடர்த்தியும் செடியோட கொப்புகள் எல்லாமே விரிவடைந்தும் அதிகமான கொப்புகள் முதிர்ச்சி அடைந்தும் காணப்படும். ஸோ இது நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 4 மாதத்துக்கு ஒரு முறையோ டைம் கணக்கு பண்ணி செடியை கவாத்து செஞ்சு விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அப்போனா தான் செடியோட ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கும். அண்ட் பூக்களும் நமக்கு ஒரு சீரான பூக்கள் அந்த செடியிலேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.